வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். ஃபுல்லாகவும் காலையிலேருந்து 2 நாளாகவே ஃபுல்லாக டிவியில் ஜல்லிக்கட்டு போடுறதுனால ஜல்லிக்கட்டையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்குறோம். வேலை பார்க்குறதுக்கும் இது கிடையாது, நேரம் இல்லாமல் அப்படியே இதையே பார்க்குறதுனால இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்த்துட்றது. காலை வேலையெல்லாம் முடித்தாச்சு. காலையில் வெண்பொங்கல், வடை, சாம்பார் வச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பாடு முடித்தாச்சு. மதியத்துக்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இன்றைக்கி புதன்கிழமைங்கிற மட்டன் வாங்கிட்டு வந்தாலும் இது நல்ல நாள் தான் குழந்தைங்க எல்லாமே மொத்தமாக வீட்டில் குடும்பத்தோடு இருக்கிறதுனால மொத்தம் மட்டன் எடுக்கிறது நல்லாயிருக்கும். இத்திருவுண்டு 2 பேர் இருக்கும்போது கொஞ்சமாக எடுக்கிறது கொஞ்சம் நல்லாவே எப்படியோ இருக்கும். அது மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. மட்டன் எலும்பு குழம்பு தனியாக வச்சாச்சு. மட்டன் கொஞ்சம் சுக்காவுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதை மட்டன் சுக்கா போடுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அது சுக்காவும் போட்டாச்சு. இன்றைக்கி குழம்புக்கு நான் வறுத்து அரைக்காமல் ஏற்கனவே பொடியை அரைச்சி வச்சுருந்தேன். மட்டன் மசால் பொடி அதை அரைச்சி வச்சு அதை வச்சு குழம்பு வச்சாச்சு. அது சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வடித்த சாதம் தான். எப்போயுமே குக்கரில் வைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஆனால் மட்டன் குழம்புக்கு குக்கர் சாப்பாடு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் குலைவாக வைக்கிறது நான் வைக்கலை. பாத்திரத்திலலாம் வச்சு வடித்தாச்சு. முட்டை வாங்கிட்டு முட்டை பொரியலும் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து, ஒரு தக்காளி பழம் எடுத்து நறுக்கி வச்சுருந்தேன். அதோட பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, கடுகு உளுந்தம் பருப்பு போடாமல் சோம்பு மட்டும் போட்டு 2 பட்டை போட்டு எடுத்து அதை நல்லா பொரிய விட்டு அப்படியே வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு வதக்கிட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் தான் பெருசாக இருந்ததுன்னு போட்டாச்சு. சின்ன பழமாக இருந்தால் 2 பழம் போடலாம். நான் பெருசாக இருக்குன்னு ஒரு பழம் தான் போட்டிருக்கேன். அதை நல்லா வேக விட்டு வதங்கினதும் அப்படியே நம்ம முட்டையை தட்டி ஊற்றிடலாம். அது நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் கிளறினா தான் கொஞ்சம் மொக்கையாக வரும். இல்லைனா அதோட பொரியலோடு இப்படியே போயிடும். வெங்காயத்தோடையவும் கொஞ்சம் வேக விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி முட்டை தனித்தனியாக இப்படி வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நல்லா கிளறி எடுத்துட்டு இறக்கும்போது நல்லா மிளகுத்தூள் வதையை போட்டு நல்லா மிளகுத்தூள் போட்டது ஒரு கிளறி அப்படியே இறக்கிடலாம். இதை ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு, சுக்கா வறுவல், முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ரசம் எதுவும் வைக்கலை. இதோடையே இறக்கி வச்சிடலான்ட்டு வச்சாச்சு. ஏன்னா டிவி பார்த்துட்டே இருக்கிறோமா, இந்த வேலையை பார்க்குறதுக்கு கொஞ்சம் இது இல்லாமல் நேரம் பார்க்குறதுக்கு அவ்வளோதான். அடுப்புக்கிட்ட இருந்து பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்குன்னு டிவியவே பார்க்குறது. ஜல்லிக்கட்டு நம்ம நேராக போய் பார்க்க முடியாது. அதனால் உட்காந்து நேற்றும் அப்படி தான் இன்றைக்கும் அப்படி தான் பார்த்துட்டே இருந்தாச்சு. எப்போ எந்த வேலையை பார்க்கணுமோ அதை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் முடியலைனாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பார்த்துறணும். கஷ்டமாக தான் இருக்கும். என்ன அடுப்புக்கிட்ட இருக்கிறம்போது கொஞ்சம் இந்த தப்பை மட்டும் யாரும் செய்யக்கூடாது. கவனக்குறைவாக இருந்துட்டோம்னா நம்ம பொருளும் வேஸ்ட்டாயிரும். திரும்ப நம்ம எது செய்கிறோம், எதுவும் உப்பு போட்டோம், எதுவும் மறந்துடுவோம். அதனால் கொஞ்சம் தப்பு இல்லாமல் இந்த தப்பை மட்டும் செய்யாமல் கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் நல்லா அடுப்புக்கிட்ட இருந்து வேலை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.